சென்ற பதிவில் நாம் மாரியம்மனின் வரலாற்றை முழுமையாக கண்டோம். அதாவது புராணத்தில் கூறிய வரலாற்றை முழுமையாக கண்டோம். இந்த பதிவில் நாம் மாரியம்மனின் அறிவியல் ரீதியான வரலாற்றை முழுமையாக காண இருக்கின்றோம். நண்பர்களே, வாருங்கள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். டிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் இந்த பதிவில் மாரியம்மனின் அறிவியல் ரீதியான வரலாற்றை முழுமையாக காண இருக்கின்றோம். நண்பர்களே, நீங்கள் இப்பொழுதுதான் முதல் முறையாக என் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூட இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நான் வெளியிடும் பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாருங்கள், பதிவிற்குள் செல்லலாம். நீங்களே சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. மாரியம்மன் என்றால் யார் என்று. மாரியம்மன் என்றால் மலைக்கான கடவுள். மலை தான் இந்த மண்ணுக்கு அவசியம். அது மட்டும் இல்லாமல் நீரின்றி அமையாத உலகம் என்று கூறினார் அந்த வான்புகழ் வல்லவர். எனவே இந்த உலகிற்கு நீர் என்பது எவ்வளவு அத்தியாவசியம் என்பதை வள்ளுவர் அந்த காலத்திலே கூறிவிட்டார். இந்த காலத்திலும் சரி, எப்பொழுதும் சரி, நீரின்றி இந்த உலகம் அமையவே அமையாது. அது உங்களுக்கே தெரியும். நீரின்றி நாம் எவ்வளவு சிரமப்பட்டிருப்போம் என்பது. அப்படிப்பட்ட அந்த அதிசயமான நீரை எவ்வாறு வானிலிருந்து மழையானது பெய்கிறது என்றால், கடல் ஆனது நீராவியாக, அந்த கடல் நீரானது நீராவியாக மாறி வானத்திற்கு சென்றுகிறது. வானத்திற்கு சென்று அது மேகமூட்டமாக மாறுகிறது. மேகமூட்டமாக மாறிய பின் காற்றழுத்த தாழ்வு நிலை ஏற்பட்டு இரு மேகங்களும் மோதி கொண்டு இடியுடன் கனமழை பெய்கிறது. அதாவது இடி ஓசையுடன் மின்னலும் சேர்ந்து கனமழையாக பெய்து பூமிக்கு மீண்டும் வருகிறது. அந்த பூமிக்கு வரும் மழைதான் உயிர்த்துளி. மழைத்துளி என்பது உயிர்த்துளி. ஏன் இவ்வாறு கூறுகிறேன் என்றால், நம் உடலுக்கு என்ன அவசியம்? நீர் அவசியம். அந்த நீரிலிருந்து தான் குருதியானது மாறுகிறது. அதாவது நீரில் உள்ள ஆக்சிஜன் இருந்துதான் இரத்த ஓட்டம் சீராக மாறி உடலுக்கு அனைத்தும் சென்று நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. அதே போலதான் இந்த பூமிக்கு ஆக்சிஜன் தேவைப்படும், பூமிக்கு நீர் தேவைப்படும். பூமிக்கு நீர் தேவைப்பட்டால் மட்டுமே அது செல்வ செழிப்பாக இருக்கும். மேலும் மரம், செடி, கொடி, மட்டை அனைத்திற்கும் உயிராக இருக்கும் என்பதன் காரணமாகவே மழை பெய்து நம் உலக மக்கள் அனைவருக்கும் சரி, இந்த உலக உயிர் அனைக்கும் சரி, மழையானது அத்தியாவசியமாக இருந்து இன்று நாள் வரை நம்மை அது வழிநடத்துகிறது, காத்து கொண்டே இருக்கிறது. அந்த மழை துளியிலிருந்து தான் இந்த மாரியம்மனின் வரலாறு வந்தது. அதை பற்றி காண்போம். மழை பெய்த பின் என்ன நடக்கும் என்று நீங்கள் சிந்தித்தது உண்டா? மழை பெய்த பின் அனைவரும் வீட்டிற்கு சென்று விடுவார்கள் மட்டுமே உங்களுக்கு தெரியும். ஆனால் சில பேர் அந்த வானத்தை ரசிப்பார்கள். வானத்தை ரசிக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு உண்மையான அழகே தெரியும். மழை பெய்யும் முன் வானமானது கருப்பு நிறமாக இருக்கும், அதாவது கார்மேகமாக இருக்கும். மழை பெய்த பின் வெள்ளை நிறமாக இருக்கும். வெளுத்து வாங்கிய மழைக்கு பின் அந்த வானமானது வெளுத்த ஆடை போல வெதுவெதுப்பாக வெள்ளை நிறமாக இருக்கும், தூய வெள்ளையாக. அப்பொழுது நடுவில் என்ன நடக்கும்? மழை பெய்யும் என்று தெரியும். ஆனால் அதுதான் கிடையாது. மழை பெய்து கொண்டே இருக்கும் பொழுதும் சரி, மழை விட்ட பொழுதும் சரி, அது காலை நேர மழையாக இருந்தாலும் சரி, அந்திம வேலை மழையாக இருந்தாலும் சரி, அதாவது அந்திம வேலை என்றால் ஒரு 4 மணி to 6 மணி அந்த வேளையில் பெய்யும் மழையில்தான் சூட்சமும் அடங்கியுள்ளது. அப்பொழுது சூரிய ஒளி பட்டு மழை துளியில் உள்ள சக்திகள், அதாவது 7 சக்திகள் பிரிந்து 7 வர்ணங்களாக காட்சியளிக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், மழை பெய்யும் பொழுது எப்போது சூரியன் வரும், சூரியன் வரும் பொழுது மழை எப்படி பெய்யும் என்று. ஆனால் சில சமயங்களில் பெய்யும். அப்பொழுதுதான் இந்த அதிசயமானது உங்களுக்கே கண்ணுக்கு தெரியும். அந்த அதிசயம்தான் அந்த வானவில் என குறிப்பிடுகின்ற ரெயின்போவாக நம் கண்ணுக்கு காட்சியளிக்கிறது. ரெயின்போ என்றால் என்ன? வானவில். வானத்திற்கு ஒரு வில்லாக அழகாக வளைந்த நிலத்தில் காணக்கூடிய ஒரு அழகிய 7 வர்ணங்கள் கொண்ட ஒரு சிறந்த காட்சியாகும். அவ்வாறு கூறப்படுகின்ற வானவெளியில் தான் பல்வேறு அதிசயங்கள் நிறைந்துள்ளது. ஆனால் வானவில் என்றாலே இப்பொழுது அனைவரும் முகம் சுளிக்கும்படி ஒரு தவறான வார்த்தையாக கருதப்படுகிறது. ஏனென்றால் பல பேர் பல்வகையான தீய விஷயங்களை அந்த வானவிலோடு ஒப்பிட்டு அதன் புனிதத்தன்மையை கெடுத்து விட்டார்கள். வானவில் என்பது அருவருக்கத்தக்க வார்த்தை கிடையாது. வானவில் என்றால் ஒரு அழகான வார்த்தை, தெய்வசக்தி பொருந்திய வார்த்தை, மேலும் புனிதமான வார்த்தை. வானவிலில் 7 வர்ணங்கள் இருப்பதை நாம் பார்த்துள்ளோம். அந்த 7 வர்ணங்கள் என்றால் என்ன? வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு எனப்படுகின்ற 7 வர்ணங்கள் ஆகும். அந்த 7 வர்ணங்களின் தமிழ் பெயர் என்னவென்று பார்த்தால், வயலட் என்றால் நீலம், அதாவது அடர்த்தியாக இருக்கும் நீலம். அதன் பிறகு இண்டிகோ என்று பார்த்தால் அது சற்று வெளுப்பாக இருக்கும் நீலம். ப்ளூ என்று பார்த்தால் அது வானத்தில் இருக்கும் வான நீளமாகும். அதன் பிறகு கிரீன் பச்சை, எல்லோ மஞ்சள், ஆரஞ்சு இளஞ்சிவப்பு, ரெட் சிவப்பு. அதற்கு முன் மழை பெய்யும் முன் கருப்பு நிறமாக இருந்த வானம் இந்த 7 வர்ணங்கள் பிறகு வெண்மை நிறமாக மாறிவிட்டது. அந்த வெண்மை நிறத்திற்கும் 7 சப்தகன்னிகளுக்கும் உள்ள தொடர்பை காண்போம். நான் கூறியது போல 7 வர்ணங்கள் உள்ளது, 7 சப்தகன்னிகள் உள்ளது என்று பார்த்துள்ளோம். அந்த 7 சப்தகளின் மூத்த கன்னி யார் என்று பார்த்தால் அதுதான் காளி தேவதை. அதாவது கருப்பு நிறத்திற்கு சொந்தக்காரம் ஆக விளங்கும் அந்த அதிதேவதை தான் காளி எனப்படுகின்ற காக்கும் தேவியாக கருதப்படுகிறார்கள். அந்த காளியை வைத்து பூஜை செய்துவிட்டால் தீயவை யாவும் நம் பக்கம் அண்டாது. அது மட்டும் இல்லாமல் அந்த காளியானவள் தீயவை அளிக்கும் தீயவளாகவே கருதப்படுகிறார்கள். அதாவது முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும், வைரத்தை வைரத்தால் மட்டுமே அறுக்க முடியும், கல்லை சிற்பத்தால் மட்டுமே உளி தேவைப்படுகிறது. அதே போல தீயவையும் அழித்து நன்மையை நிலைநாட்ட இந்த காளிதான் துணையாக இருக்கிறாள். அதே போல ஒரு மனிதனுக்கு எதுவும் தெரியாது என்றால் அவனுக்கு அறியாமை என்ற பெயர்
கூறப்படுகிறது. சிலர் அவனை திட்டுவார்கள் முட்டாள் என்று, சிலர் அவனை தற்குறி என்று கூட கூறுவார்கள். தற்குறி, முட்டாள், அறியாமை ஆகிய அனைத்திற்கும் வண்ணம் இந்த காளி ஆகிய அதிதேவதை கொண்ட கருப்பு நிறமே ஆகும். எனவே 0 நிலையில் இருக்கும் ஒருவனுக்கு இந்த காளி தேவதை தான் உந்துதோளாக இருந்து அனைத்தையும் வழிநடத்துவாள். எனவே தீயவை அவனுக்குள் இருக்கும் தீயவற்றை அகற்றிய பிறகு அவன் முழுமையாக வேறொரு மனிதனாக மாறுகிறான். எனவே தீயவையாகிய கருதப்படும் இந்த கருப்பை நீக்குவதற்கு சிறந்த தாயாக விளங்குவள் இந்த காளி ஆவார். அதற்கு பிறகு நீலவண்ணம். நீலவண்ணம் என்றால் என்ன? கருப்புக்கு பிறகு சிறிது சிறிதாக அவன் மனமானது மாறி நீலவண்ணத்திற்கு வரும். நீலவண்ணம் என்றால் நீலாம்பிகையை குறிக்கும். நீலாம்பிகை என்றால் யார்? நீலம் என்றால் சனியின் நிறமாக கருதப்படுகிறது. சனியின் நிறம் நீலம். எனவே சனிக்கு பிடித்த கல் நீலக்கல். இப்படி பார்த்தால் இந்த நீலாம்பிகை என்ற தாய் எதை குறிப்பிடுகிறார் என்றால், ஒருவனுக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்தால் அவனுக்கு அறியாமை என்ற பெயர் வந்துவிட்டது. அதன் பிறகு அவனுக்கு உழைப்பு ஒன்றே உறுதுணையாக இருக்கும். எந்த துறையிலும் உழைக்கலாம். உழைத்தால் எதையும் சாதிக்க முடியலாம். படிப்பிலும் சரி, விளையாட்டிலும் சரி, உத்தியோகத்திலும் சரி, தொழிலும் சரி, எந்த துறையிலும் உழைத்தால் ஒருவன் வெற்றி பெறலாம் என்ற அடையாளத்தை காட்டுவதற்கு இந்த நீலாம்பிகை என்ற தாய் உவமையாக குறிப்பிடுகிறார்கள். அதற்கு பிறகு பச்சை நிறம் எதை குறிக்கின்றது? ஒருவன் உழைத்து விட்டால் அவனுக்கு செல்வமானது கிடைக்கும். செல்வம் கிடைத்தால் அவன் வாழ்வானது வளமாக இருக்கும். ஒருவனுக்கு வளமாக இருந்தால் மட்டுமே அவன் பசுமையாக இருப்பான் என்று கருதப்படுகிறது. செல்வ செழிப்பாய் இருக்கிறாய் என்று கூறுகிறார்கள் உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து அவனை. எனவே சமூகத்திற்கு, நல்லதற்கு, நன்மைக்கு, அனைத்திற்கும் குறிக்கும் நிறம் எது என்று பார்த்தால் நீல நிறம்க்கு அடுத்து வரும் பச்சை நிறம் தான். அந்த பச்சை நிறத்திற்கு அதிதேவதையாக விளங்குவர் தான் இந்த பச்சையம்மாள் எனப்படுகின்ற விவசாய நிலத்திற்கு கடவுள் என குறிப்பிடும் பச்சையம்மாள் ஆவார். அதற்கு பிறகு மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறம் எதை குறிக்கிறது? மங்களகரத்தையும், மங்கள ஓசையையும், மங்கள நிகழ்வையும், மங்களகரமாக இருக்கும் மஞ்சளையும், அதன் பிறகு பொன்னையும் அனைத்தையும் குறிக்கிறது. எனவே ஒருவன் உழைத்து விட்டால் அவனுக்கு செல்வம் வரும். செல்வம் வந்து விட்டால் அவன் வாழ்க்கை செல்வாக்காக மாறிவிடும். அதன் பிறகு அவனுக்கு அந்தஸ்து உயரும். அந்தஸ்து உயர்ந்து விட்டால் அவனுக்கு பொன் பொருள் அதிகமாக கிடைக்கும். அந்த பொன் பொருளுக்கு அதிதேவதையாக விளங்குவோர் இந்த கனகவள்ளி எனப்படுகின்ற மஞ்சள் நிறம் தாய் ஆவார்கள். எனவே அவனுக்கு அந்த தாயின் அருள் இருந்துவிட்டால் உழைப்பில் உயர்ந்து அவன் வாழ்வு செழுமையாக மாறி அவனுக்கு பொன்பொருள் அதிகமாகவே சேர்ந்துவிடும். அதற்கு பிறகு சிவப்பு. சிவப்பு என்றால் யாரை குறிக்கிறது என்றால் மகாலட்சுமியை குறிக்கிறது. ஒருவன் வாழ்க்கையில் அனைத்தையும் பெற்றுவிட்டான் அவன் வாழ்வானது ஐஸ்வர்யமாக மாறிவிடும். அதாவது செல்வாக்காக மாறிய பின் ஐஸ்வர்யமாகவும் சுபீஸ்வரமாகவும் அதன் பிறகு அனைத்து விதமான சௌபாகியங்களும் அவனுக்கு கிடைத்துவிடும். அதன் காரணமாக உழைத்து ஒருவன் உயர்ந்தால் மட்டுமே அவனுக்கு அனைத்தும் கிடைக்கும் என்ற உதாரணம் இந்த மகாலட்சுமி தாயார் மூலமாக வருகிறது. அதே போல வீட்டிற்கு உழைப்பவர்கள் யார் என்று பார்த்தால் தாய் மற்றும் உடன் பிறந்த சகோதரிகள். மேலும் ஒருவன் அதிகமாக போற்ற வேண்டியது அவனின் மனைவி ஆக கருதப்படுகிறார்கள். எனவே இவ்வாறு குடும்பத்தில் உள்ள பெண்கள் அனைவரையும் மதித்தால் மட்டுமே அந்த குடும்பமானது சுபீட்சமாக இருக்கும். அதை மட்டுமே நினைவில் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உள்ள பெண்கள் தான் அனைத்தையும் இயக்குகிறார்கள். அவர்கள் இல்லை என்றால் அந்த குடும்பம் சின்னாபின்னமாக சிதறிவிடும். ஒருவன் வாழ்வில் தலை குலையாமல் இருக்க வேண்டும். மேலும் அவன் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும். மேலும் அனைத்து விதமான செல்வத்தையும் பெற வேண்டும் என்றால் அதற்கு அவன் மட்டும் பொறுப்பாக இருக்க முடியாது. அவன் உடன் இருக்கும் பெண்கள் மட்டுமே அவனுக்கு துணையாக நின்று அனைத்தையும் வழிநடத்த முடிகிறது. ஒரு ஆணுக்கு துணையாக இருப்பவர் பெண் சக்தி மட்டுமே. எனவே அந்த பெண் சக்தியின் சிவந்த வண்ணத்தை குறிப்பிடுவதற்காகவே இந்த மகாலட்சுமியை குறிப்பிடுகிறார்கள். மேலும் மகாலட்சுமியின் இஷ்ட வஸ்து என்னவென்று பார்த்தால் அதுவே குங்குமமாக கருதப்படுகிறது. குங்குமப்பூ, குங்குமம், மேலும் மஞ்சள் நிறத்திற்கு அடுத்தபடியாக இருக்கும் செந்நிறம் ஆகிய அனைத்து வஸ்துக்களும் மகாலட்சுமிக்கு உரியதாகவே இருக்கிறது. ஆகவே இந்த லட்சுமி தேவியாக விளங்கும் சீதா தேவிக்கு உதவி புரிந்த ஆஞ்சநேயரை சீதா மற்றும் ராமரின் மனதை மகிழ்விப்பதற்காகவே உடம்பில் முழுவதும் செந்தூரம் பூசி அவர்களுக்கு காட்சி அளித்தார்கள். அதன் பிறகு இருக்கும் வண்ணமானது வெண்மை நிறம். அதாவது வெண்மை நிறம் என்றால் சரஸ்வதியை குறிக்கும். ஒருவன் வாழ்வில் அனைத்தும் பெற்றுவிட்டால் அவனுக்கு ஆணவம் வந்துவிடும். ஆணவம் வந்துவிட்டால் அழிவு வந்துவிடும். எனவே அந்த ஆணவத்தையும் அழிவையும் அழிப்பதற்கு ஒரே ஒரு ஆயுதத்தால் மட்டுமே முடியும். அதுவே பகுத்தறிவையும் படிப்பினையும் மேலும் கல்வியும். கல்வி இருந்தால் மட்டுமே ஒருவன் ஒழுக்கமாக மாறிவிடுவான். ஒழுக்கம் இருந்தால் அவனுக்கு கல்வி தானாக வந்துவிடும். சரஸ்வதி வந்துவிட்டால் அனைத்து தேவிகளும் கூடவே வந்து விடுவார்கள். அதை குறிக்கவே அந்த வெண்மை நிறத்தை சரஸ்வதிக்கு உண்மையாக படுத்துகிறார்கள். இறுதியாக அனைத்தும் பெற்றுவிட்டான் ஒருவன் என்ன செய்ய வேண்டும்? இறை பக்தியில் சிறந்து விளங்கி அவன் மோட்சத்தை அடைய வேண்டும். மோட்சம் அடைந்தால் அவன் இந்த பூ உலகை விட்டு சொர்க்கலோகம் சென்று அதற்கு மேலே சிவலோகம் சென்று விடுவான். அதை குறிக்கவே இந்த நீல நிறத்தை உடைய, அதாவது நீர்வண்ணம் நிறத்தை உடைய கங்கையம்மனை குறிக்கிறது. கங்கையம்மன் எங்கிருந்து தோன்றுகிறார்கள்? ஈசனின் ஜடாமுடியிலிருந்து. அதே போல ஒரு மனிதன் அவன் மோட்ச சக்தியை தன் கபாலம் வழியாக மேலே ஏற்றினால் மட்டுமே அவனுக்கு மோட்சம் கிட்டும். இதை உணர்த்தவே ஈசனின் ஜடாமுடியில் கங்கை தேவி இருக்கிறார்கள். அனைவரும் இதை முயற்சி செய்து மோட்சம் அடைய வேண்டும் என்பதற்காகவே ஈசன் இவ்வாறு காட்சி அளிக்கிறார். எனவே
சரஸ்வதி தேவிக்கு அடுத்தபடியாக இருக்கும் இந்த 7 வண்ணத்திற்கு சொந்தக்காரியாக இருப்பவர் யார் என்று பார்த்தால் கங்கை அம்மன் மட்டுமே. கங்கை அம்மன் வணங்கினாலே மட்டுமே ஒருவனுக்கு மோட்சமானது கிடைக்கும், சிவனின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இவ்வாறு 7 கன்னிகளை குறிப்பிட்டு உள்ளேன். ஆனால் வெப்ஜிஆர் கடலில் உள்ள கன்னிகளுக்கு நிறத்திற்கும் இந்த சப்த கன்னிகள் நிறத்திற்கு உள்ள வண்ணத்திற்கும் பல்வேறு வேறுபாடு உள்ளதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதை சுருக்கமாக பார்த்து விடுவோம். வயலட் இண்டிகோ ப்ளூ நீலாம்பிகையை குறிக்கும், கிரீன் பச்சை அம்மாளை குறிக்கும், எல்லோ கனகவல்லியை குறிக்கும், ஆரஞ்சு மற்றும் ரெட் மகாலட்சுமியை குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் முன்னும் பின்னும் இருக்கும் கருமை மற்றும் வெண்மை நிறம் சரஸ்வதி மற்றும் காளியை குறிக்கும். அதன் பிறகு அனைத்திற்கும் நீர்வண்ணமாக விளங்கும் கங்கை அம்மனை குறிக்கும். இதுவே சப்தகன்னிகளின் ரகசியம். சப்தகன்னிகள் அனைத்தும் தனித்தனியாக வழிபட்டு வந்தார்கள் அந்த முன்னோர்கள். இந்த சப்தகன்னிகள் யார் என்று பார்த்தால் எல்லை தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் சிறு தேவதைகளாகவும் இஷ்ட தேவதையாகவும் கிராமப்புறங்களில் வழிபட்டு வருகிறார்கள். அவர்களின் பேர் என்னவென்று பார்த்தால் பிரம்மி, இந்திராணி, வராகி, மகேஸ்வரி, மாரி, வைஷ்ணவி, இறுதியாக சாமுண்டீஸ்வரி. இந்த 7 கன்னிகளை குறிப்பதுதான் இந்த சப்த கன்னிகளின் ரகசியம். மேலும் சப்த கன்னிகள் தான் இந்த 7 கன்னிகள். ஆனால் இந்த 7 கன்னிகளை நாம் தனித்தனியாக வழிபட்டால் நேரம் மற்றும் அனைத்தும் விரயமாகிவிடும். மேலும் அனைவரின் சக்தி ஒன்று சேர வேண்டும் என்பதன் காரணமாக 7 கன்னிகளை வாரத்தின் 7 நாட்களில் பிரித்து, அதாவது திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை, அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 7 கன்னிகளும் 7 வாரத்திற்கு ஒரே ஒரு அம்மன் மீது மாறி மாறி வந்து அலங்காரம் செய்து காட்சி அளிக்க வேண்டும் என்பதற்காகவே ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு அம்மன், திங்கட்கிழமைக்கு ஒரு அம்மன், செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு அம்மன், புதன்கிழமைக்கு ஒரு அம்மன், வியாழன் கிழமைக்கு ஒரு அம்மன், வெள்ளிக்கிழமைக்கு ஒரு அம்மன், சனிக்கிழமைக்கு ஒரு அம்மன் என்று மாறி மாறி வந்து அருள் செய்து அனைவரின் அருள் ஒரு சேர கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரே அம்மன் மீது பல்வேறு அம்மன்கள் ஏற செய்து அவர்களை சப்த கன்னிகளாகவும் சரி மாரியம்மனாகவும் வழிபட்டு வந்தார்கள். எனவே ஒரு அம்மன் மீது பல அம்மன்கள் மாறி மாறி வந்து காட்சியளித்து மக்களுக்கு நன்மை செய்ததால் மட்டுமே அந்த அம்மனுக்கு மாரியம்மன் என்ற பெயர் உண்மையாக வந்தது. மேலும் மலைக்கு கடவுளாகவும் அவர் மாரியம்மனாக அழைக்கப்பட்டார். இறுதியாக மலையிலிருந்துதான் 7 வண்ணங்கள் தோன்றுகிறது என்ற தத்துவத்தை விளக்கவே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்கள் நம் முன்னோர்கள். இதுவே மாரியம்மனின் உண்மையான வரலாகும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.